வாங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் தே. மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னு கூட சொல்லிக்கிட்டு கிடந்தில்ல தே. சாப்பிட முடியல, ஒரு மாதிரியாகவே இருக்குண்டு. அதோட எங்கள் வீட்டுக்காரு வாமா சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு போகணுட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாருல்ல. அது இந்த கோயில் தான். நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம். இந்த கோயிலுக்கு நான் வந்ததே கிடையாது, இப்போ தான் வந்திருக்கேன். கருப்பண சாமியாம் இந்த கோயில், கருப்பண முனீஸ்வரராம் இந்த கோயில். இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலாக பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்காரு சொந்தக்காரவங்க எல்லாருமே கோயிலுக்கு போனோம். போய் நல்லபடியாக போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மனசில் இருக்கிற கவலையெல்லாம் தீர்த்துரு. கடவுளே நல்லபடியாக இருக்கணும், என்றைக்கும் பாரம் இல்லாமல், ஆறு கண்ணீரும் படாமல், யார் வாய் சொல்லும் படாமல் நல்லா இருக்கணும். எங்களை நல்லபடியாக வையி ஏண்டு கேளுங்க. மனசில் வஞ்சகம் இல்லாதவ, எதை மறைக்கணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்லாம் இருக்க தெரியாது தே. எது நடக்குதோ அதை சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட காட்டிக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சேலையை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு திரியுவேன். அப்படி இருக்கிறப்ப நான் என்னத்தையே என் மனசில் வட்டதை உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னத்தையே எனக்கு ஒரு நல்லது கெட்டது வந்துச்சுட்டா கடவுள் தான் எங்களுக்கு கை கொடுக்கணும். என்ன நான் சொல்கிறது? சரி, கோயிலுக்கு போயிட்டு பூ வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பூ வாங்க போனால் மதுரையெல்லாம் பார்த்துக்குங்க, பூவு நல்லா உருட்டி உத்தடமாக கட்டுவாங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்துக்குங்க, பூ கட்டுறது ரொம்ப ஒல்லியாக கட்டிக்கிட்டு ஒரு முழம் 40 ரூபாயாம். 3 முழம் எவ்வளவு முன்னாங்க 12, 120 ரூபா, 100 ரூபா கொடுக்குறோம்ன்றாரு, வேணாம்ன்றாங்க. அப்படிலாம் வராதுப்பா அப்படின்ட்டு. சரிண்ட அப்புறம் ஒரு 2 முழத்தை வாங்கி ஆளுக்கு கொஞ்சமாக பூவை வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புவான். பூ வாங்க காலையில் வச்ச பூ ஓடிடுச்சு. அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு போகணும்லங்க. அதான் கேட்டேன். 3 முழம் இருந்துச்சு, அப்படியே 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அந்தம்மா கொடுக்குதில்ல, இது திருக்கோணம் அந்த கொஞ்சோன்னு இருக்கிறத அந்த 20 ரூபாய்க்கு நான் கொடுத்து விட அதான் சரியாத்தையும் கேட்டுருக்காரு சீமாப்பா. எனக்கு கூட தெரியும். சரி விடுங்க, எதுக்குங்க வலை கடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. பூவை கசரக்கூடாதுன்னு வாங்க, அதுக்கு தான் கேட்ட காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும்னுவாங்க. அதுக்கு தான் நான் நினைப்பேன், கோயில் குளத்துல பூ பொட்டு இதுகளுக்கெல்லாம் கசராமல் காசை கொடுத்துட்டு வரணும்ண்டு. இவங்கெல்லாம் பார்த்தாக என்னையே அப்படியே பார்த்துவிட்டு வீடியோ எடுக்கிறவண்டு அப்படியே ஒன்னே எடுண்டாங்க. சரி இந்த வாங்க, உங்களெல்லாம் உழைக்கிற மக்கள் எடுக்காமல் இருப்பானா, என்னை மாதிரியே உழைக்கிற தாய் குழங்கத்தை நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துட்டு அதோட நேராக போய் சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூவெல்லாம் வச்சுக்கிறணும்ல. சரி பிடிங்கப்பா ஜீமாப்பா இந்த கேமராவை பிடிங்க அப்படின்ட்டு அவர் கையில் கொடுத்துட்டு அதோட நான் பூவை வச்சுட்டு அதோட நடைய கட்டி உள்ளே கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோமுங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த வாருங்க வந்துட்டா மருமக. அதோட ஒரே வெக்கமுங்க, எல்லாரும் கேமராவுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் வரமாட்டேன்றாங்க. சொந்தக்கார ஊரை என் கூட வந்தவங்க ஊரை. சரி விடுங்க, அவங்கள வெக்கப்படுறவங்கள வாவான்னு சொல்லி வம்பா இழுக்கக்கூடாது கேமராக்குள்ளே. என்ன எல்லாரும் உள்ளே வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. சில பேர் வெக்கப்படுவாங்க, சில பேர் என்னத்தான் இது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பல பேரும் பல கோணத்தில் இருப்பாங்க. அதனால் யாரையுமே வற்புறுத்த மாட்டேன். ஆமாம், வற்புறுத்தாமல் சந்தோஷமாக எடுக்கிறாண்டா நானும் சந்தோஷமாக அவகிட்ட போட்டோ எடுப்பேன். வேணாம்ட்டாண்டா சரித்தே அப்படி நல்லபடியாக இருக்கட்டும். என் மக்கள் ஊரை நீங்கள் இருக்கிய என்னையை பார்த்துட்டே லைக்கை போட்டுருவீங்க, என் பேச பார்த்துட்டு என் நடவடிக்கையில பார்த்துட்டு என்னத்தை அப்படித்தான் நினச்சிக்கிட்டு யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். கோயிலில் ரொம்ப பேர் 2-3 பேர் ஓடியாந்து நாக்க பொறி கொடுத்ததோடய என்னை பார்த்துக்கிட்டு கேட்டாங்க, அக்கா நீங்கள் இங்கே வந்திருக்கிய, அம்புட்டு தூரத்துலேருந்து கோவிலுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், உறவுக்கார வீட்டுக்கு வந்தால் அதோட சேர்த்து கோயிலுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டையும் சொன்னேன். அதோட சாமியை முனீஸ்வரை அவையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு ஆமாம் இப்போத்தான் பூ வைக்கிறேங்க, நான் ஏற்கனவே பூ வச்சுருந்தேன் போதும் அப்படின்ட்டேன். ஆனால் உறவுக்காரவெல்லாம் வைத்தா நீம்பிட்டு அது பூரா வாடி போச்சு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு பூவை வச்சா பூ வைக்கிறத விட்டு எங்கேயும் எடுத்துருக்காரு பாருங்களேன். அப்படி தான் எடுப்பார். என்ன செய்ய அப்படியே எல்லாருக்காக வேண்டிக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கட்டும். எதுக்கு மேலே பேச முடியாச்சுமாப்பா, கூட பேசாதியே. அது வேற எழுதி கட்டி பேச சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு பேச வராது, நான் பாட்டுக்கு பேசிக்கிறதுக்குள்ளே பேச விட்டாதானங்க ஊட வராரு எழுதிக்கிட்டு பேனாவை. அதோட பார்த்துக்கோங்க, எல்லாருக்காக தான் வேண்டிக்கிட்டு வரான். என்னத்தை நானே போய் கோயிலில் போய் வேண்ட மாட்டேங்க. அதை இதை கடவுளே, அதை கொடுப்பா இதை கொடுப்பா, எனக்கு அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பான்னு கேட்க மாட்டேன். நான் யாருக்காகவே வேண்டுறேன். என் மனசில் கோயில் சாமியை பார்த்தோமா, அப்படியே சாமி அப்படியே பார்த்த மணிக்கு குருண்டு பேகண்டோ மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன். இப்படித்தேன் வேண்டிக்கிட்டதெல்லாம் ஒரு நாளும் கிடையாது. இதில் வேற நீ இது எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டோம்னு சொல்லு அப்படின்னு எழுதி காட்டுறாரு பேப்பரில். நான் பேசிக்கிட்டு இருக்கேனா, அதுக்கு இடையில பேச முடியாதான். அதுக்கு நம்மளாக அப்படி இல்லாமல் சொல்ல தெரியாது, பொய்யா அதுக்கு சொல்ல. யாருக்காகவும் வேண்டிக்கிறல, எனக்காகவும் வேண்டிக்கிறல, நல்லபடியாக இருக்கணும். அம்பிடுத்தேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறதுக்கு நம்மளுக்கு எதை கடவுள் கொடுக்கணும்னு விதிச்சிருக்கோ அதெல்லாம் கொடுப்பாரு. என்னத்தே அப்படித்தான் நான் நினைப்பேன். அதை விட்டு சாமிக்கிட்ட வரம் கேட்குறது வரம்லாம் எந்த காலமும் இல்லைத்தே, எப்பவும் இல்லை. போய் சாமியில் போய் கோயிலில் அப்படி சாமியை பார்க்குறது, அலங்காரம் பண்ணியிருக்கிறத பார்க்குறது, பூ வைக்கிறத பார்க்குறது, இதுகளை பார்த்துவிட்டு அப்படியே சாமியில் கோயிலுக்கு போனோம்டா அங்கே நிறையா அது என்னது அந்த ஸ்லாப்பு, அது என்ன சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. கோபுரம் இல்லைப்பா, அந்த இது
அந்த இதில் வந்து நல்லா வரைஞ்சிருப்பாங்க, இதுகளாக ஓவியங்களாக வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் பிரமிப்பாக பார்ப்பேன். இதுலலாம் எப்படி ஏறி இதை கூட செதுக்குனாங்க, எப்படி இந்த வேலைப்பாடு பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்துக்குங்க அப்படியே பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே செதுக்கியிருந்தாங்க. அங்கே வாரு அப்படின்னு காட்டினார். ஆமாம், இதை நான் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ரொம்ப லேட்டாகத்தான் அதை எடுத்தேன். ஏன்னு கேளுங்க, நான் இங்கேருந்து கூட்டம் இல்லாமல் கோயில் இருக்கேன், பரவாயில்லையே எல்லா கோயிலும் கூட்டமாக இருக்குது, இந்த கோயிலில் கூட்டம் இல்லையே நினச்சிக்கிட்டு அந்த வேகமாக உள்ளே போகிறதுக்கு தான் எங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க அங்கே வரும் மேலே அப்படின்ட்டு. அதில் பற்றியெல்லாம் அந்த பற்றியெல்லாம் எப்படி சூப்பராக வரைஞ்சிருக்குண்டு, இதை எப்படி ஓவியர்கள் போய் எப்படி வரைகிறாங்கன்னு தெரில. என்னங்க நம்ம ஒரு சின்னத்தில் ஏறிக்கிட்டு நின்று வேலை பார்க்கணும்னாவே கைகள்லாம் நடுங்குது. இவங்க மேலே ஏறி பற்றியெல்லாம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கண்டு. அதுவும் பாம்பு பூரம் படம் எடுக்கிற மாதிரியே வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கருவறைக்குள்ளே போகையில் கேமரா எடுக்கக்கூடாதான். பூசாரி கத்துனார். ஏமா பூசாரி கத்துனார், சாமியை சாமி கும்பிட இடத்துல போனதுக்கு ஃபோனை கட் பண்ணுவாண்டு. ஆமாம் சாமி போன இடத்துல போனதுக்கு அப்படின்னு வானம் கட் பண்ணிவிட்டு சாமியை மட்டும் கருவறைக்குள்ளே அந்த சாமியை மட்டும் எடுக்கலை. வெளியில் நாகாத்தம்மா கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டா. அவர் நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னோன்னே அவர் அப்படியா சாமியை பக்கம் மதுரையிலேருந்து வந்திருக்கியே, நல்லபடியாக இருக்கணும், தீர்க்காயுஸ் பவான் அப்படின்ட்டு குங்குமத்தை 2 பேத்துக்கும் பூசி விட்டார். புருஷனை மண்டாட்டிக்கு நல்லபடியாக குங்குமத்தை வாங்கிட்டு அதோட நேராக போய் இந்த அரச மரத்தை சுற்றி போய் அங்கே ஒரு சாமி இருக்குண்டாங்க. சரி வாங்க அரச மரத்தை சுற்றி பார்ப்போம், அந்த சாமியும் பார்ப்போம் அப்படின்னு நேராக அங்கே போனோம். அப்படி பார்த்தீங்கன்னா இது பூரா நாகம்மா கோயில். அதுக்கப்புறம் அரச மரத்துக்கு போய் அங்கிட்டு போய் பார்த்தா அங்கே சாமி இருந்தாங்க எல்லோரும். நாங்களும் போய் அப்படியே சாமியை பார்த்துட்டு எல்லா சாமியும் பார்க்கத்தாங்க செய்வேன். நெசமாகவே சொல்கிறேன், கோயிலில் போய் சாமிகளை பார்க்கத்தான் செய்வேன். சாமியை கையெடுத்து கும்பிட்டு அது இதுன்னு அப்படின்லாம் வேண்டுனதே இல்லை. அது என்னன்றே தெரியாது, என் மனசுக்கு வரவும் வராது, அப்படி கேட்கணும்னே தோணாது. அப்புறம் என்ன ஓயாமல் சொல்லக்கூடாது, அது தப்பு. அதோட கிளம்பியாச்சு. கிளம்பி இந்த கருப்பனையை பார்த்தோம்ல, அவரை போய் சாமியை கும்பிடுவான். அவரை வச்சு ஒரு பிளமா உட்காந்துருந்தார், அவரையும் கும்பிடுவோம் சொல்லிட்டு அப்படியே அங்கே போயிட்டோமுங்க. அதோட சாமியை கும்பிட்டு புளியோதரை பொங்கல் இதெல்லாம் வாங்கி தின்னா அதெல்லாம் எடுக்காம விட்டான். வாங்கி உக்காந்து தின்னுட்டு பொரி கடலை சமோசா அப்புறம் என்னப்பா அவ்வளவுதான். அதெல்லாம் வாங்கி நல்லபடியாக தின்னுட்டு எல்லாருமா நின்று ஒரு போட்டாவை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துக்குங்க கிளம்பிட்டேன். இந்த உள்ளக போகையில் என்னை எடுங்க, நான் கேமராவில் வரவே இல்லைன்ட்டு கேமராவை சீமாப்பா கிட்ட கொடுத்துட்டு நடையை கட்டிட்டேன். இப்போ தான் நாங்கள் போய் கருப்பனை ஐயாவை கும்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அதோட உள்ள போன பார்த்துங்க இந்த வரனா இதெல்லாம் பிளான் பண்ணி கேமராவை கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஏன்னுங்களுக்கு நான் கேமராவிலே வரலையே, எடுக்கிறது நானே எடுத்துக்கிட்டு வரேன், அவர் எடுக்கிறாரில்ல, அதனால தான் அவர் கையில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சீமாப்பா நீங்களும் வாங்க அப்படின்னே சரின்ட்டு அவர் வந்தார். அந்த வர்க்க ஆத்தாய் சேட்டை காரி மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். அதோட இவ்வளோ தூக்கி இறக்கி விட்டு அப்படியே வரிசைன்ட்டா. இங்கே கொஞ்சம் கூட்டமாகத்தான் இருந்துச்சு. அங்கே அந்த கோயிலில் கூட்டம் இல்லை, இங்கே கொஞ்சம் கூட்டமாகத்தான் இருந்துச்சு. சரி கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, வரிசையில் நின்று சாமி தரிசனம் பார்க்கணும். என்ன ரொம்ப அதிக கூட்டம் இல்லை, பரவாயில்ல கூட்டம் விறுவிறுன்னு போய்கிட்டே இருந்துச்சு. கருப்பன் ஐயாவுக்கு கோட்ரு எல்லாம் வைக்கிறாங்க பற்றியெல்லாம் சாமியே பிடிக்குது. என்னத்தை சொல்கிறீங்க. அப்புறம் என்ன சேர சாமியை பார்த்துட்டு நேராக பைக்கில் ஒரே ரவுண்டிங் அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டே வந்தோம். இந்த ஊரை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இது என்ன ஊர் ஏது ஊருன்ட்டு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸ் சொல்கிறீங்க. ரொம்ப பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருத்தீங்களே, பரவாயில்ல, ரொம்ப கருத்தாத்தான் இருக்கீங்க. அதோட பார்த்துக்குங்க நேராக பைக்கில் ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நல்லா மின்னுமா அவங்கள ஓட்ட நாங்களும் ஓட்டோம்னு ஓட்டி கிளம்பி அப்படியே வந்துட்டு பார்த்துங்க. ஊர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், எங்கள் ஊர் மதுரை தான் சூப்பராக இருக்குது. இந்த ஊரில் வரிசையாக எங்கள் ஊரில் பார்த்துங்க வரிசையாக பூக்கடைன்னா பூக்கடையாக இருக்கும். பூக்கடை பஜார் போகணும் அப்படின்னா பூக்கடை பஜாரில் போய் இறக்கி விட்டால் பூவான பூ வாங்கலாம். தாமரை பூவிலேருந்து தாளம் பூவிலேருந்து அம்புடு பூ வாங்கலாம். ஜவுளி கடைன்னா ஒரே ஜவுளி கடையாக இருக்கும். அந்த பக்கம் எங்கே போகணும் ஜவுளி கடைக்கு, விளக்கத்தூண் போனால் ஜவுளி கடை அப்படின்வாங்க. உடனே விளக்கத்தூண் போனால் வரிசையில் இருக்கும் ஜவுளி கடை. நகை கடை போகணும் அப்படின்னா நகை கடையாக இருக்கும். ஆனால் இந்த ஊரில் பார்த்துக்குங்க எங்கேயோ ஒரு நகை கடை இருக்குது, எங்கேயோ ஒரு ஜவுளி கடை இருக்குது, எங்கேயோ ஒரு பூக்கடை இருக்குது, எங்கேயோ ஒரு பேட் கடை இருக்குது, எங்கேயோ ஒரு ஹோட்டல் இருக்குது. நிறைய தள்ளுவண்டி கடையாக வச்சு கடை பூரா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இருக்குது. இந்த ஊர் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக தெரியுது. என்னதான் இருந்தாலும் மதுரை சின்ன ஊர், இது பெரிய ஊர். இது என்ன ஊருன்னு நான் சொல்லவே மாட்டேன். ரகசியம் என்னால் காக்க முடியாது மக்களே. ஆனால் இந்த வட்டம் ரொம்ப ரகசியம் காத்துக்கிட்டுறேன், என்னன்னு தெரியல. என்ன பண்ண சொல்கிறிய வாங்க, ஏதோ ஒரு ஊர் பாருங்க, இங்கேயும் காரு பைக்கு லாரி இதுதான் ஓடுது. நம்ம ஊர் மதுரை மாதிரியே தான் இந்த ஊரும். இதுவும் மதுரைண்டே நினச்சிக்கத்தே, அப்படி தான் நினைக்கணும், மதுரை தான் அது.
சும்மா எடுத்து போட்டுக்கிட்டு பில்டப் பண்ணிட்டு தெரியுது. முனியம்மா பேச்ச நம்பாதீங்க. இது மதுரை மதுரை மதுரை, நம்ம ஊர் மதுரை. அதோட என்ன, பஸ்ஸுக்கு பின்னாடியே வண்டியை விட்டுக்கிட்டு இருந்தார். ஏங்க கொஞ்சம் வேகமாக அழுத்திப்போங்க அப்படின்ட்டு. அப்படியா இந்த விடுற வண்டியை அப்படி சர்றன்னு விட்டார். பார்த்தீங்களா, பஸ் ஓவர்டேக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன, நேராக ஓவர்டேக் பண்ணி அப்படியே போலீஸ் இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கு. கேமரா ஆஃப் பண்ண நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, வேகமாக கடந்துட்டார், அதனால் பயம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன, நேராக அப்படியே வண்டியை சாய்ச்சி கொண்டு போய் நாங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே போகணும்ல, அதனால் பார்த்து கவனமாக நின்று நிதானமாகத்தான் வண்டியை கிராஸ் பண்ணணும். அவசரப்பட்டு கிராஸ் பண்ணக்கூடாது. அதனால சிம்மப்பா அவசரம் இல்லாமல் நின்று நிதானமாக கிராஸ் பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் வீடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்ததால் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இதுதான் சாமி கும்பிட போனது முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர் ஏது ஊருன்றதை கரெக்டாக அறிவாரி ஊரம் சொல்லிவிட்டீங்க. காலையிலேயே சரவண பவன் ஹோட்டல் பார்த்துட்டு ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இதுவும் எந்த ஊர் ஏது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாமியை கும்பிட்டு நல்லபடியாக எல்லா மகளும் நல்லா இருப்போம். அந்த இடஞ்சல்ல நானும் நல்லா இருக்கேன். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நடந்ததோட லாங் வீடியோ. பிடிச்சிருக்கா? சர்மா மைண்ட் வாஷை லைக் பண்ணணும், ஹைப் அமுக்கணும், எல்லாமே பார்த்துருங்க. மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடணும். ஹைப் ஹைப் அமுக்குனாத்தேன் ரொம்ப பேத்துக்கு போகும். ரொம்ப பேத்துக்கு போனாத்தான் சொந்த வந்த பூரம் பார்த்துட்டு எங்கே போயிருக்காண்டு கேட்டுக்கிட்டே கிடக்குங்க. அதனால் ஹைப் அமைப்பிக்கிறங்க. வீடு வந்துருச்சு, இதுக்கு மேலே முடியாது. கிட்ட வந்துட்டேன் வீட்டுக்கு ஒட்டி. இது எந்த ஏரியா என்ன ஏதுன்றது தெரிஞ்சவங்க இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு சொல்ல தெரியல இது எந்த ஏரியான்னு. புதுசாக வந்தவங்களுக்கு எப்படி சொல்ல தெரியும், அதனால் எனக்கு சொல்ல தெரியலை. நீங்கள் பார்த்துப்பிட்டு சொல்லுங்கள் இது எந்த ஏரியா ஏது ஏரியான்ட்டு. இந்த ஊர்லேயே இருக்கிறவங்க இருப்பீங்கல்ல, நம்மளுக்கு வெளியூர், நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பண்ணியாச்சு. அப்படித்தான். சரி, லைக் அமுக்கிட்டீங்களா? கைப்பு அமுக்கிருங்கப்பா.